கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மாலை நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வாரத்திலும் இந்த நேரத்திலும் உங்களை காண்பதிலே, உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்த எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த வாரத்திலும் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலும் கொரோனா செய்தி தொடர்கிறது. இது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்காக மதம், அரசியல் கூட்டங்களுக்கு அக்டோபர் 31 வரை தடை விதிப்பு நீடித்திருக்கிறார்கள். இதில் தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் மக்கள் வாழ்வாதாரங்களுக்காக மட்டும் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. ஆனால் கேரளாவில் ஓணம், பக்ரீத் பண்டிகைக்கு பிறகு தொற்று அதிகமானதை காரணம் காட்டி தமிழகத்திலும் அரசியல், மதம் சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு தடை விதித்து அரசு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தொற்று பரவக்கூடிய நிகழ்வுகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தேசிய பேரிட மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவின் அறிக்கையில் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நாட்டில் கொரோனா தொற்றின் 3வது அலை வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகரித்துள்ளன என்றும், தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், தடுப்பூசி போடுவதை தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த தொற்று தடை விதிப்பு அக்டோபர் 31 வரை சமயம் அல்லது மதம் சார்ந்த நிகழ்வுகள், விழாக்கள், அரசியல் சார்ந்த விழாக்களுக்கு தடை விதிப்பு விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அரசாங்கம் இப்படிப்பட்ட அநேக கூட்டங்கள் கூடுவதை தவிர்ப்பதற்காக தடைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதன் மூலம் தொற்று பரவுவது தடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் நம்முடைய பொதுமக்களாகிய நாமும் இது தொடர்பாக கொஞ்சம் 3வது அலை அப்படி சொல்கிறாங்களா, அந்த 3வது அலை அது வருவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதாக சொல்கிறாங்க. அப்படி வந்தாலும் அது நம்மை தாக்கி கொள்ளாதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் தொடர்ந்து செய்தி வருது. நாமும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஏறத்தாழ இந்த கொரோனா சம்பந்தமான செய்திகளை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த செய்தி தான் நம்ம பிரதானமாக இருக்கிறது. ஏன்னா அந்த செய்தி ஒரு எச்சரிக்கையான செய்தி, 2வது நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான தகவல் இருக்கு அதில். இதனால அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. திரும்ப திரும்ப சொன்னாலும் அந்த செய்தி ஒரு முக்கியத்துவமான செய்தி. அதனால இப்போ அரசாங்கம் வைத்திருக்கிற இந்த தடை நீடிப்பு என்பது நம்ம அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் நம்மை பாதுகாத்து கொண்டால் மிகவும் நல்லது. கொரோனா என்று கிட்டத்தட்ட நமக்கு 1.5 வருஷத்துக்கு மேலாக நம்ம பழகிட்டோம். இன்னும் கொரோனாவுடன் வாழ பழகி கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ன மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வளர்ந்துட்டோம். ஏன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தியும் பெற்றிருக்கிறோம். மக்களும் அந்த ஆரம்ப நாட்களில் கொரோனா ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு, ஒரு அச்ச உணர்வு, ஐயோ வியாதி நம்ம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3வது அலை வருதுன்னு சொல்கிறாங்க, 2வது அலை வருது, எந்த அலை வந்தாலும் மக்களுக்கு என்னன்னா அதை குறித்து ஒரு பயம், அச்சம் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லது தான். மனதளவில் அவங்க தங்களை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க. பொதுவாகவே கடலுக்கு போனால் அலை வருது, அந்த அலையை கண்டு நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த அலை நம்ம காலில் மாட்டை தொட்டுட்டு அப்படியே திரும்ப அமைதியாக போயிடுது. அந்த அலைகள் மத்தியில் மீனவர்கள் போராடி மீன் பிடிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, விழித்திரு, தனித்திரு, விலகி, இந்த 3ஐயும் நம்ம கடைப்பிடித்தாலேயே இந்த நோய்கள் நமக்கு அணுகாது. ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அவருடைய சிட்டைகளுக்குள்ளாக நம்ம மறைந்திருக்கிறோம். எப்பவும் அவருடைய பாதுகாப்பு தான். மனுஷனுடைய பாதுகாப்பு ஒன்றும் இல்லை. மனுஷனால் ஒன்றும் முடியாது. மனுஷனால் என்ன சாதிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதே போல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு. அதோடு அவர் சொல்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 3வது அலை அக்டோபர் 31 வரை நமக்கு தளர்வுகள் இருந்தாலும் அதற்காக நம்ம வெளியே அலைந்து தெரியாமல், இப்போ உதாரணமாக சொல்ல வேணும்னா வெயில் காலம் கூட அதிகமாக தான் இருக்குது. இந்த மழை பெய்ய வேண்டிய இந்த காலங்களில்
வெயிலினுடைய அகோரம் அதிகமாக இருக்குது, அதனாலேயும் நம்ம பாதிக்கப்படுவோம். அதே அந்த தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்க அந்த வார்த்தை தான், மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தளர்வுகள் விதித்திருக்கோம். ஆமாம், இல்லைன்னா கொடுக்க முடியாதுதான். எவ்வளோ நாள் தான் அடைச்சி போட முடியும், சரி மக்களுக்கு வேலைக்கும் போன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையே நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம துணிகரமாக போயிடக்கூடாது. துணிகரமாக வச்சனாலே அது அழிவு தான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவனுக்கு சகாயமே கிடையாது அப்படின்னு தான் வேதமும் சொல்லுது. அதனால் இந்த எச்சரிக்கை காலத்தை நம்ம உணர்ந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, பகலிலே இரவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவனை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன், செட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் பற்றி கொண்டு, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே விசுவாசித்து உன்னுடைய பாதையில் தொடர்வதற்கு நீர் எங்களுக்கு தந்த தைரியத்திற்காக உங்கள் ஸ்தோத்திரம். பலம் கொண்டு திடமனதாயிரு என்று எங்களை நீங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆண்டவரே, இன்னும் தீயை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் நீ வாக்கு கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கொரோனாவை குறித்த அச்ச உணர்வு, பய உணர்வு மக்கள் மத்தியிலே ஆண்டவரை இப்பொழுது ஓரளவு குறைந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்கள் பகுதி மக்களை நீர் பாதுகாத்து வருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே உடைய மக்களை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத வியாதிக்கு நீர் எங்களை மறைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நேர்த்தியாய் நடத்தி பாதுகாப்பாய் நடத்தி ஆண்டவரே நீர்களை பத்திரமாய் சுகபத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலே இன்னும் அநேக வீடுகளிலே பல வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே தங்களுடைய வியாதி நிமித்தமாக போராடி கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நாளில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே தங்களுக்கு தேவையான இரத்தத்திற்காக ஆண்டவரை காத்திருக்கிற அநேக மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இரத்தம் உடனடியாக கிடைக்கும் ஆண்டவர். அதன் மூலம் அவர்கள் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளில் இந்த நாட்களிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்க அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனைகளில் இந்த நாளில் சிகிச்சை பெற்று வருகிற அனைத்து நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவிகளும் எல்லா மருத்துவ ஆலோசனைகளும் உரிய நேரத்தில் கிடைத்து ஆண்டவரே அவர்கள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தன்னுடைய வீடுக்கு திரும்பி வர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துக்கிறாங்க. மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் இந்த மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை புதுப்பித்தலுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு நெல்லை மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்கிறாரு. இது அரசு உதவி பெறுகின்ற கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களின் மூலமாக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி திட்டத்தின் கீழ் எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆமாம், அதில் முதுகலை, பாலிடெக்னிக், தொழில் படிப்பு போன்ற பிற படிப்புகளுக்கு பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 2 lakhs. மாணவ மாணவிகளின் கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கும் விண்ணப்ப படிவங்களை அவர்கள் பயிலுகின்ற கல்வி நிறுவனங்களிலேயே பெற்று புதுப்பித்தல் இனங்கள் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் புதிய இனங்களுக்கு 5/11/2021க்குள்ளும் பூர்த்தி செய்து உரிய சான்றுகளுடன் கல்வி நிலையங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் புதிய இனங்களுக்கு இணையதளம் 16/11/2021 முதல் செயல்பட தொடங்கும்.
புதிய இனங்களுக்கான விண்ணப்பங்கள் 31/12/2021க்குள் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி, அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகி இது தொடர்பான விவரங்களை பெற்று நம்முடைய கல்வி உதவித்தொகைகளை மாணவர்கள் பெற்று அவர்கள் தன்னுடைய கல்விகளை தொடரலாம். அரசாங்கம் கொடுக்கின்ற இந்த உதவித்தொகையை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கல்வி முக்கியத்துவமான ஒன்று. கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். கல்வி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த காலங்களில் சொல்லுவாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சை எடுத்தாவது படிடா அப்படிம்பாங்க. இப்போ அரசாங்கமே நமக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குது. இலவச கல்வி 1 முதல் 12ஆம் வரை இலவச கல்வி தான். ஆனால் அதை யாரும் நம்ம விரும்பாமல் பணம் கொடுத்து தான் நான் படிப்பேன்னு சொல்லி நம்ம பணம் கொடுத்து படிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் படிக்கிறோம். ரெண்டாவது, அரசாங்கம் அவ்வப்போது தகுதியானவர்களுக்கு உதவித்தொகையும் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப். அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அறிவிப்பு ஏற்ற நாட்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்கிறாங்க. பல மாதங்களுக்கு முந்தைய விழிப்புணர்வு கொடுத்துருந்தாங்க. இப்போ நவம்பர் மாதம் விண்ணப்பிக்க வேண்டியதுக்கு இப்பவுமே சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக அதை பயன்படுத்திக்கிடணும். அப்போது ஆண்டவர் தருகிற இந்த நல்ல வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி வீட்டிலேருந்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலமாக நம்ம அதை பயன்படுத்தி இப்போ நூல் நிலையங்கள் அதே போல் அழகான நல்ல வசதியோட எல்லா வசதியும் அங்கே இருக்குது. நவீன புத்தகங்களை நம்ம எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நூலகங்களை பயன்படுத்துவோம், அரசு உதவித்தொகையை பயன்படுத்துவோம். மாணவர்கள் இந்த எழுத்தறிவின்மை இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் மாறத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை. கவர்மெண்ட்ல பல ஸ்கீம்ஸ் பல திட்டங்கள் ஆமாம் இருக்கிறது. ஆனால் பொதுவாக என்னென்னா சில கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களே கூப்பிட்டு நிறைய திட்டங்களை சொல்கிறாங்க. ஆசிரியர்களே கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு டீச்சர் அவங்க ஸ்கூலில் பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருக்கல, ஒரு 5ஆம் கிளாஸ் வரை ஸ்கூல் இருக்கும், அதில் உள்ள டீச்சர்ஸே அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் இப்போல்லாம் இன்னும் அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் இப்படி ஏதாவது நீங்கள் தெரியாமல் இருந்தால் கூட அவங்கள அணுகுனா கூட அவங்க சொல்லுவாங்க. அதனால் இப்படிப்பட்ட திட்டங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு அதே போல் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவருடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதுக்கு நம்ம வருமான சான்றுக்கு விண்ணப்பிக்க போனால் அந்த நாளிலேயே உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய வசதியெல்லாம் இப்போ இருக்குது. விஏஓ, சாரை அதெல்லாம் உடனுக்குடனே அது வந்த உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட அந்த கல்வி உதவித்தொகைங்கிற வாசகத்தை பார்த்தாலே பெண்டிங்கே கிடையாது. மற்றவங்க கூட ஏதோ எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உடனுக்குடன் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்குது, அரசு அலுவலர்களும் தயாராக இருக்கிறாங்க. அதை நாம் பயன்படுத்திட்டு கர்த்தருடைய உதவினால் கல்வி கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவார். ஜெபம் செய்வோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேத வசனங்களின் மூலமாக அன்பு பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற எல்லாம் அல்ல கடவுளை, இந்த நாளிலே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் என்று பல்வேறு நிலைகளிலே மக்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவரை முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கும் அரசாங்கத்தின் உதவித்தொகைகளை கொடுத்து அவர்களும் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவிப்பு கொடுத்திருப்பதை நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். தேவாதி தேவன்தாமே எங்களுக்கு நீர் இதற்கு முன்பே எல்லா வழிகளையும் ஆண்டவரை ஆலோசனைகளையும் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறீர். நீர் எங்களை திடப்படுத்துகிறவர், நீர் எங்களை தைரியப்படுத்துகிறவர். ஐயோ பணம் இல்லையே என்று சொல்லி நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி அன்றைக்கு கிதியோனை அனுப்பினது போல ஆண்டவரே இந்த நாட்களிலும் நீர் எங்களை பலப்படுத்தி அனுப்புகிற தேவனாக இருக்கிறபடினாலே எங்களுடைய அன்பு பிள்ளைகள், அன்பு மாணவ மாணவிகள் ஆண்டவரை தடையின்றி
எல்லா உயர்கல்விகளையும் அவர்கள் விருப்பப்படி பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருந்தாலும், வீட்டிலே படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அரசாங்கம் அவர்களை கண்டு அவர்களுக்கு உதவி செய்கிற இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதன்படி எங்களுடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்தி கொள்ளட்டும். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே எழுத்தறிவு இல்லாத பிள்ளைகளாய் போய்விடாதபடி நல்ல கல்வி அறிவுக்கண் திறக்கப்பட்டவர்களாக அகவீருள் அகற்றி அறிவொளி வீசுகிற பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் மாறத்தக்கதான கிருபையை தாரும். பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே தருகிறோம், பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அரசாங்கத்தில் பணிபுரிகிற அலுவலர்கள், அவங்க நிறைய அலுவலர்கள் பொதுவாகவே மக்கள் மத்தியில் அரசு அலுவலர்கள்னாலே அவங்கள பற்றி அந்த கருத்து இருக்குல்ல, அவங்கள பற்றி ஒப்பீனியன் அது கொஞ்சம் பூவராக தான் இருக்கும். சரி, போனால் வேலை செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு செய்தியை நான் வந்திருக்கு பாருங்க. புகார் பெட்டி குறைவுகளுக்கு தீர்வு, பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுக்கும் தலைமைச் செயலாளர் இறையன்பு அப்படி சொல்லி பலன் அடைந்தவர்கள் பாராட்டுகிறார்கள் அப்படி சொல்லி போட்டுக்கிறாங்க. அதாவது அவருடைய அந்த சிறப்பு கவனம் அந்த மனுக்களுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த பொதுமக்கள் அனுப்பக்கூடிய மனுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் நிறைய தீர்வுகள், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைத்திருக்கிறது. அதனால பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு அவர் மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுத்து வருகிறான்னு சொல்லி அவங்களுக்கு அது ஒரு பாராட்டு தெரிவித்திருக்கிறாங்க. சரி. திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த ஒரு குடும்பம் மின்சார இணைப்பு பெறுவதற்காக 2 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்தார்கள். இதை அறிந்த தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் துரித நடவடிக்கை மேற்கொண்டார். திருச்சி மாவட்டத்தில் கலப்பு திருமணம் செய்த தம்பதியினர் சிலர் அந்த கிராமங்களில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர். இந்த பாகுபாட்டை களைவதற்கும் அவர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப உதவியாளர் ஒருவர் ஓய்வூதிய பணம் பெறுவதற்காக 13 வருடங்களாக போராடி வருவதாக அவரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த நபருக்கு ஒரு சில நாட்களிலேயே ஓய்வூதிய பணம் கிடைப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதுபோல நிறைய தன்னுடைய குறைகளுக்கு இப்படிப்பட்ட 13 வருஷம் ஒரு ஆள் போராட்டி இருக்கிறார். அவருக்கு சில நாட்களிலேயே அந்த ஓய்வூதிய பலன்கள் எல்லாம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிறார். அதனால அவருடைய ஒரு செயல் பாராட்டத்தக்கது. எப்படி பொதுமக்களுடைய அந்த குறைகளை அறிந்து அவர்களுக்காக கரிசனை கொண்டு அந்த குறைகளை தீர்ப்பதற்கு விரைவான நடவடிக்கை ஒரு தலைமைச் செயலர் எடுத்து வருவது ஒரு மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். நம்முடைய தலைமைச் செயலர் அவர்கள் மதிப்பிற்குரிய இறையன்பு அவர்களை நாம் நம்முடைய இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலும் மனதார பாராட்டுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இதுபோல எல்லா அலுவலர்களும், அரசில் பணிபுரிகிற, அரசு துறைகளில் பணிபுரிகிற அத்தனை அலுவலர்களும் தங்கள் அலுவலகத்தை தேடி நாடி வருகிற பொதுமக்களுடைய குறைகளுக்கு செவி சாய்த்து உடனடியாக அதை தீர்ப்பதற்கு முன்வந்தால் நம்முடைய மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக. ஆமாம், இல்லை நம்ம இந்த ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் அவர் தருகிற ஆண்டவர். ஆமாம், மனுஷன் என்ன அவர் சொல்கிறார்ல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ஒரு அரசாங்கம் இப்படி செய்யுமானா, அரசாங்கத்தை இயக்குகிற ஆண்டவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அல்லவா? அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் எப்படி வேகமாக நமக்கு செயலாற்ற, இந்த புகார் பெட்டியில் போடப்பட்ட அந்த புகார்களுக்கே உடனடியான பதில் கிடைக்குதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்ணீரை ஊற்றணும்னா எவ்வளவு வேகமாக பலம் கொடுக்கும். அன்னாளை பாருங்கள், அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் புகார் பெட்டி மாதிரி தன்னுடைய கண்ணீரை பெட்டிஷன் தானே கொடுத்தாங்க. அவள் இதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி விட்டாங்க. ஆண்டவர் ஏற்ற வேளையில் அருமையான ஒரு ஆண்மகவை கொடுத்தார். ஆனால் அதுலேயும் நம்ம பாராட்ட வேண்டியது ஒன்றுனா, சரி ஒன்று தானே தந்திருக்கிற, அடுத்த பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லாமல் அதை உடனே ஆண்டவருக்கென்று சொன்ன வாக்குப்படி கொடுத்தார். இன்றைக்கி நாம் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம சொன்ன ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எப்போவுமே
ஈசாக்கினுடைய காரியத்தை பாருங்கள், பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான். ஆமாம். ஆனால் ஆண்டவர் அதை 100 மடங்கு பெருகச் செய்கிறார், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆகவே 13 வருஷம் எனக்கு போராடி ஒரு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த இறையன்பு மூலமாக இரக்கம் பாராட்டினார். நமக்கும் அதே போல் என்ன குறைவுகள் இருந்தாலும் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நம்முடைய இதயத்தில் உள்ளதையெல்லாம் ஊற்றி விடுவோம். ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். மாம்சமான யாவரும் நம்மிடத்தில் வருவார்கள். ஆமாண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்று ஜெபத்தை கேட்கிறவரே என்று தாவீது ராஜா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து அவர் அழைப்பதை பார்த்து நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆண்டவர், எங்களுடைய தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறபடியால் நான்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீதாம் இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலராக இருக்கின்ற திரு இறையன்பு அவர்களை குறித்த செய்திக்காக நமக்கு உங்களுடைய சம்பவத்தில் வருகிறோம். கர்த்ததாமே நல்ல அலுவலர்களை, நல்ல ஒரு அதிகாரிகளை, பொதுமக்களுக்குடைய குறைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்குரிய கரிசனை கொண்ட அலுவலர்களை ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் பெற்றிருப்பதற்காக ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவரை போல ஆண்டவர் இன்னும் பல அலுவலர்களும் உழைப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக மக்கள், பொதுமக்கள் தங்களுடைய குறைகளுக்காக பல வருடங்கள் காத்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய குறைகளுக்காக, பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆண்டவரை பல அலுவலர்களுக்கு அலைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட உயர் அலுவலர்கள் மூலம் நீ தீர்த்து கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இப்படிப்பட்ட அலுவலர்களுக்காக ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமான அலுவலர்கள், இப்படிப்பட்ட அலுவலர்கள் எல்லாம் எங்களுடைய அலுவலர் இந்த நாட்டிலே, மாநிலத்திலே ஆண்டவரே தங்களுடைய துறைகளில் பணிபுரிவதற்கு தேவன்தாமே நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இன்னும் பொதுமக்கள், அநேக பொதுமக்கள் பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு இருக்கிற பொதுமக்களுக்காகவும் நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவள் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற அநேக பொதுமக்கள் கூட உண்டு சுவாமி. தங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாரிடம் மனு கொடுப்பது, அதை எப்படி தீர்த்து கொள்வது என்று தெரியாமல் இருக்கின்ற அநேக பொதுமக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் தேவன்தாமே நீர் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன்தாமே நீர் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ நாம் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்க முடியாமல் ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பங்களை கேட்டேன் என்று ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்திலேயும் ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறடிக்கிற பொழுது, என்னுடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லும் பொழுது, என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய சமூகத்தில் வைக்கிற பொழுது ஆண்டவர் நீர் எங்களுக்கு தீர்வு தருகிற தேவனாக இருக்கிறபடியாக நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அர்த்தமே நீதாமே எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும். ஆண்டவர் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரை இப்படி பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, பாரங்களோடு இருக்கிற அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, நல்ல ஒரு மிகப்பெரிய விடுதலையை அவருடைய வாழ்க்கையில கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இந்த நாள் நம்முடைய சம்பவத்தில் ஜெபிக்கிறோம். பெரிய சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒரு தந்தை அவருடைய குடிப்பழக்கத்தினால குடும்பத்தில் எப்போதும் தகராறு. அது இப்போ என்ன பிரச்சனை, அது என்ன கடைசியில் பாருங்க, தந்தையினுடைய குடிப்பழக்கத்தினால யூடியூப் பார்த்து தற்கொலை செய்து கொண்ட மாணவர். தற்கொலைக்கும் யூடியூப்பை பார்க்குறான். ஆமாம், தற்கொலை பண்ணுறது கூட யூடியூப்பை பார்த்து பண்ணுறாரு. ஆனால் காரணம் உங்களுக்கு அடிப்படை தகப்பனுடைய குடிப்பழக்கம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில், அநேக குடும்பங்களை சீரழிக்கிற ஒரு மிகப்பெரிய இது இந்த குடிப்பழக்கம் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா ஹையர் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கொஞ்சம் லிக்கர் பயன்படுத்துவோமே, ரிலாக்ஸா பயன்படுத்துறாங்க. அதுதான் என்ன ஆகுதுன்னா, அது மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு செல்கிறது. அப்படி புத்திய மழுங்க வைக்கிறது. ஏன்னா இப்படி பார்க்கும் பொழுது இது சிவகிரி அருகே தன்னுடைய தந்தையின் குடிப்பழக்கத்தால் மனமுடைந்த கல்லூரி மாணவர் யூடியூப் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சொல்லுகிறது. எப்போதுமே அவங்க அப்பா குடிச்சிட்டு தன்னுடைய மனைவி அவருடைய அம்மாவோட சண்டை போட்டுட்டே இருந்திருக்கிறாரு. இதனால மனமுடைந்த அவருடைய அந்த பையன் பேர் ஜீவா கடந்த 3 ஆண்டுகளாக தந்தையிடம் பேசாமலே இருந்திருக்கிறார். 3 வருஷமா குடிப்பழக்கம். தந்தை திருத்த பார்த்தாரு, முடியல. கடைசியில் ஆள்கிட்ட பேசாமலே இருந்திருக்கிறாரு. இந்த பிரச்சனையினால் வேதனை அடைந்த ஜீவா யூடியூப் சேனலில் தற்கொலை செய்து கொள்வது எப்படி என்பதை பார்த்து
வீட்டில் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு செய்தி பார்க்குறோம். இதில் வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இந்த செய்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு பெற்றோர்கள் அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதனையாக இருக்கிறாங்க. அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் நடத்துகிற விதமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நிறைய பிள்ளைகள் வந்து அதனால் தற்கொலை செய்து கொள்ள முடியாது, அதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த நாட்கள்லேயும் கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வீட்லேயும் குடிப்பழக்கம், போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி நமக்கு இந்த குடும்பத்தையும் சீரழிச்சிடுறாங்க. அதனால் இப்படிப்பட்ட செய்திகளை பார்த்தாவது மக்கள் கொஞ்சமாக மனம் திரும்பணும். இப்படி ஒரு வேதனையான அனுபவம் ஒரு குடும்பத்தில் நடக்குது. அப்போ அந்த குடும்பத்தை இப்படி ஒரு வேதனை, தன்னுடைய குடிப்பழக்கம் நிப்பாட்டது வந்து அவ்வளவு ஏன் அவ்வளோ சிரமப்படுறான்னு தெரியல. அதனால் குடிப்பழக்கத்துக்கு, போதை பழக்கத்திற்கு, இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை பார்த்து கேட்டாவது திருந்தி நல்ல மனிதர்களாக வாழணும். குடும்பத்தை பொறுப்போடு நடத்துவதற்கு அவர்கள் பழகி கொள்ள வேண்டும். தங்களுடைய பிள்ளைகள் அவர்களை வளர்த்து அவங்களை ஆளாக்கி அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் வந்து நல்ல பெற்றோர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக இந்த நாளில் பாரத்தோடு ஜெபிப்போம். அதே போல் மாணவர்கள் இப்படி பிள்ளைகளுமே சரி அவங்களுக்கு அந்த பையனுக்கு ஒரு டென்ஷன், ஏதோ விரக்தியில் இது பண்ணிட்டான். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு முடியவில்லை. தற்கொலை என்பது ஒரு முடிவல்ல. அதனால் பிள்ளைகள் வந்து அதை வந்து அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் அநேக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் தங்களுடைய ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறான், தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை போடும்போது அவனுக்கு கொஞ்சம் எப்படி வேதனையாக இருக்கும் இல்லையா? அதனால் மெயின் வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து நமக்கு முன்னால் பெற்றோர்கள் முன்மாதிரிகளாக இருக்கணும். அவ்வளோதான். இப்படியே சரீரம்ங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. ஏன்னா கிரயத்தினால் கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு வசனம் சொல்லும். அதனால் உங்கள் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நம்ம சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போது நம்ம இந்த மாதிரி வேசித்தனமோ அசுத்தமோ பொருளாசையோ இதெல்லாம் நம்ம இடத்தில் வராதபடி, போதை அதுக்கு அடிமையாகி விடாதபடி, ஒரு சொல்லுவாங்க 6 அடி மனிதன் 6 அங்குலம் போதைப் பொருள் சிகரெட்டுக்கோ பீடிக்கோ அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். அவனால் அதை விட முடியலைங்கிறான். ஒரு மருத்துவர் ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லக்கூடியவர், அவர் சொல்கிறாரு, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் அறைக்குள்ளே போகும்போது எங்களையும் நாங்கள் மறக்கிறதுக்காக நாங்கள் சில நேரத்தில் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்த வேண்டியது அப்படின்னு சொல்கிறார். ஆலயத்துக்கு போகிறவர் தான். ஆனால் அந்த தொழில் அது பயங்கரமான ஒரு போஸ்ட்மார்ட்டங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அதை சிகிச்சை செய்யும்போது எங்களை மறக்கிறதுக்கு நாங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளாக நம்ம படைத்திருக்கிறார், தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். அவர் தான் வாழும் இல்லமாக அந்த நம்மை படைத்திருக்கிறார். அதனால் அந்த சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தாதபடி யோசிப்பு சொல்லுவான்ல, இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொன்ன மாதிரி கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நடந்தாலும் இதையெல்லாம் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் இப்படிப்பட்ட போதை பழக்கம் நிறைய இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் படித்தவர்களானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி தயவு செய்து இந்த பழக்கத்துக்கோ போதை பழக்கத்துக்கோ மதுபானத்திற்கோ அல்லது தகாத உறவுகளுக்கோ நாம் அடிமைப்படுத்தி விடாதபடி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவமானத்தை கொண்டு வராதபடி, அந்த பிள்ளைகளும் வாழ்க்கையில் வெறுப்படையாதபடி நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களில் வாசம் பண்ண விரும்புகிறவரே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுலடிகளார் சொன்னது போல, இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு உரியதல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். ஆகவே நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக நீர்தாமே எங்களுக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களாக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, மனதிலே எந்த பாரம் இருந்தாலும், மனதிலே எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் போக்குவதற்கு இந்த மதுபானமோ அல்லது இந்த புகையோ எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் அடிமைப்பட்டு விடாதபடி, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான்.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அவருடைய அன்பு பிள்ளைகள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அல்லது படித்தவர்கள் இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு அடிமைப்படாதபடி ஆண்டவரே தங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர்களை விடுதலையாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, விடுதலையின் நாயகன் நீர் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களை நீர் பலப்படுத்தும், வழிநடத்தும். நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தந்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே தேசத்திலே பெற்று வருகிற அல்லது தேசத்தின் காரியங்களை அறிந்து நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே போன்ற நேரத்தில் நாம் ஒருவரை சந்திக்கும் வரை ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.